குருவருள் ஆன்மீக மையத்தின் குழுவை நடத்தும் சிஸ்டர் அமுதவல்லி பிரதர் அருள் மற்றும் அதில் எப்பொழுதும் கலந்து கொள்ளும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. என்னுடைய பெயர் சாந்தி. நான் பிரம்மா குமாரிகள் அமைப்பில் இருக்கிறேன். கடந்த 26 வருடங்களாக தியானம் அன்றாடம் செய்வதும் இந்த என் தொடர்பில் வரும் அனைவருக்கும் தியானத்தை பயிற்சி கொடுத்து புரிய வைத்து செய்ய வைப்பதும் கடந்த 25 ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ற அந்த நாலேஜும் கூட ஞானமும் கூட பிரம்மா குமாரிகளுடைய ஞானம். ஸோ இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கு தலைப்பு நிகழ்காலத்தில் வாழ்வது. ஸோ இந்த தலைப்பு ரொம்ப ஒரு அவசியமான தலைப்பு. இதனுடைய புரிந்துணர்வு நமக்கு நிச்சயம் வேண்டும். அதை நாம அவசியம் அன்றாட வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்தணும். எனக்கு பிரம்மா குமாரி கிட்ட வந்தபோது ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே இந்த பிராக்டிக்கலா எல்லாமே நம்ம எதை கேட்டாலும் நம்முடைய இயல்பான வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவதுதான் பிரம்மா குமாரிகளுடைய தலையாய விஷயம். எதை நாம புரிஞ்சுக்கிட்டாலும் எதை கேட்டாலும் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தாத வரை அந்த ஞானம் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, நாம புரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது. அப்போ நாம பழகணும் எதை கேட்டாலும். ஸோ ஐ லைக் தட் வெரி மச். உதாரணத்திற்கு நம்ம பிரம்மா குமாரிகள்ல வரும்போது முதல் வாக்கியமே நான் ஓர் அமைதி சுரூப ஆத்மா அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, ஆனா அதை ஒவ்வொரு நேரமும் நாம பழகி பார்க்கணும். இப்போ நம்ம அமைதி அப்படின்னு சொல்லும்போது ஈவன் ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட நாம அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில நாம ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. யாரானும் இறந்து போயிட்டா நம்ம ஆத்மா பிரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அமைதி நிலவுது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஆத்மா 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 அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க அமைதி இருக்கு. ஸோ ஒருத்தர் இறந்தாதான் அமைதி வரணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லைங்களா? ஆனா நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம ஆத்மாதான் அப்படின்னு நம்ம உணர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அமைதி இயல்பான ஒரு விஷயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆகிடுது. அதை நான் பிரம்மா குமாரிகள் வந்த புதுசுலேயே பிராக்டிக்கலா, ஏன்னா ஆத்மாவையும் அமைதியையும் பிரிக்கவே முடியாது. ஸோ நான் ஓர் ஆத்மா, அமைதி சுரூப ஆத்மா. என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே கூட அமைதி சுரூப ஆத்மா அப்படின்னு நினைக்கும் பொழுது அமைதிக்கு நான் எங்கேயோ ஒரு ஹாலிடேக்கு போகணும், ஒரு வக்கேஷன் போகணும், என்னுடைய ரொட்டீன்லாம் விட்டுட்டு நான் போகணும் எங்கேயோ அப்படிங்கிற அவசியம் இல்லாம பிராக்டிக்கல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மனசுல கொண்டு அனுபவம் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சகஜமாயிடுச்சு. அதனால ஐ லைக் திஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிராக்டிக்கல் நாலேஜ். நடைமுறையில நமக்கு உதவணும் நாம கேட்கிற விஷயங்கள். அந்த முறையில பார்க்கும்போது லிவிங் இன் பிரசன்ட், நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா வாழ்வது அப்படின்னாலே அது நிகழ்காலத்துல மட்டுமே பாசிபிள் முடியும். நிகழ்காலத்துல மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் பிராக்டிக்கலா, இல்லைங்களா? இன்னைக்கு நான் இருக்கிறேன், இப்போ நாம எல்லாரும் இருக்கிறோம், குரூப்ல ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா we are living at this moment practically. இந்த நொடி நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது மட்டுமே நிதர்சனம். நிதர்சனம் அப்படின்னா உண்மை, இது மட்டுமே சத்தியம். இந்த நொடி நாம எல்லாரும் இருக்கிறோம், வாழறோம். After 10 minutes, after 1 hour, after a day, there is no guarantee.
எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நம்ம நாளைக்கு எத்தனை பேர் இருப்போம், எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுபோல அது வந்து ஃபியூச்சர். எவ்ரி நெக்ஸ்ட் மொமெண்ட் இஸ் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஹவர் இஸ் ஃபியூச்சர். எதுவுமே கேரண்டி கிடையாது. அதே போல பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயங்கள். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இறந்து போயாச்சு. முடிஞ்சாச்சு. ஆனா இந்த க்ஷணம், திஸ் மொமெண்ட், இந்த ஒரு க்ஷணத்துல தான், இந்த ஒரு நொடியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்துல மட்டுமே வாழ முடியும். ஸோ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, பழைய கடந்து போன விஷயங்களை நம்ம மனசுல எவ்வளோ தூரம் நாம வச்சிருக்கிறோமோ, அந்த அளவு we cannot live in the present. கடந்து போன விஷயங்கள். நம்ம உறவுகள்ல பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில பல தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் கடந்த காலத்துல. ஆனா அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு மனசுல வச்சு, அதன் அடிப்படையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஐ கேனாட் சே ஐ எம் லிவிங் இன் த பிரசன்ட். நிகழ்காலத்துல நான் வாழறேன்னு சொல்ல முடியாது. கடந்த காலம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. காலம் எப்படி முடிந்ததோ, அதுபோல அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நாம் மன்னிக்கணும், மறந்து போயிடணும். மன்னிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால மறந்து போயிட முடியும். ஆனா நம்ம நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா, என்னால அத மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத ஏன் மறக்க முடியலன்னா, வந்து நான் மன்னிக்கவில்லை. என்னையும், மற்றவர்களையும், அந்த நடந்த விஷயங்களையும் நாம மன்னிச்சுட்டோம், பரவால்ல. நாமளும் எவ்வளோ தப்பு செய்றோம் இல்லையா? அதுபோல நாம் மறந்துட்டோம் அப்படின்னா, மன்னிச்சுட்டோம்னா தான் மறக்க முடியும். மன்னிக்கல அப்படின்னா எத்தன வருஷம் ஆனாலும், அந்த வேண்டாத விஷயங்கள் பசுமையாகவே இருக்கும். ஸோ நிகழ்காலத்துல வாழறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டுமே வாழ்க்கை. நிகழ்காலத்துல நாம எப்படி இருக்கிறோம், இது மட்டும் தான் வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதே இஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். நம்ம எதுக்கு வாழறோம் அப்படின்னாலே, அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் வாழறோம். திஸ் ஷுட் பி வெரி கிளியர். அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் நாம வாழறோம். அதனால எல்லாமே ஒரு அனுபவம். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுவும் ஒரு அனுபவம். சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை ஐ ஹேவ் டு டேக் அலாங் வித் மீ. விஷயங்களை மட்டும் தான் எடுத்துட்டு போணும். நாட் அபௌட் பீப்பிள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த காலத்துல. அதுல என்ன நாம படிக்கணும்? அந்த விஷயத்தை மட்டும் படிச்ச விஷயத்தை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போகணும் வாழ்க்கையில. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல சம்பந்தப்பட்ட மனிதர்களை, அந்த நேரத்துல நமக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகளை, இதையெல்லாம் கூட நாம நம்மோடு எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடும், வாழ்க்கை ரொம்ப 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 பாரமானதாக ஆகிடும். என்ஜாயபிளா இருக்காது. அதனால நம்ம என்ன விஷயங்களை படிக்கிறோம், படிச்சிட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, கசப்பான உணர்வுகளையும், அந்த மனிதர்களையும் நாம லெட் கோ பண்ணணும். விட்டுடணும். விட்டுறதுன்னா அவங்கள விட்டு நம்ம வாழ்க்கையில உறவுல இல்லாம போறது கிடையாது. இந்த சம்பவங்களை நாம மனசுல கட்டி போட்டு வச்சிருக்க கூடாது. ஸோ லைஃப் இஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்ப ஏற்படும்னா, நிகழ்காலத்துல மட்டுமே நம்மளால அனுபவம் பண்ண முடியும். வி கேனாட் லிவ் த பாஸ்ட். ஏன்னா பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத வந்து வாழ முடியாது. திரும்ப முடிஞ்சு போச்சு. அந்த டைமும் போயிடுச்சு. அது போல ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி we don't know how many days, how many months, how many years we are going to live. யாருக்குமே வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு கலியுகத்தின் இருள்ல நாம இப்ப இருக்கிறோம். அப்போ இந்த பிரசன்ட் மொமெண்ட் மட்டுமே இஸ் வேல்யூபிள். மிக 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 மதிப்பு வாய்ந்தது பிரசன்ட், நிகழ்காலம். இப்போ நாம இருக்கிறோம்னா இந்த நொடி இஸ் வேல்யூபிள். அதை வந்து நாம ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நினைச்சாதான் நாம என்ன பண்ணுவோம், we do good things, better things. மதிப்பு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். மதிப்பே தெரியலன்னா என்ன பண்ணுவோம், வீணாக்குவோம்.
சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து எல்லார் வீட்லயும் நம்ம என்ன வச்சிருக்கோம்? யூபிஎஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? கரண்ட் இல்லாத போது நமக்கு வந்து அந்த யூபிஎஸ்லேருந்து வி கேன் யூஸ் அவர் ஃபேன் அண்ட் திங்ஸ் லைக் தட். கரண்ட் போட்டுக்கலாம். ஆனா வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு கரண்ட் பப்ளிக் யூனோ கரண்ட் வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த யூபிஎஸ் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப அவசியமானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஃபார் 2 டேஸ் 2 நாளைக்கு நமக்கு பவர் வேணும் இல்லைங்களா? தட் பிகம்ஸ் வேல்யூபிள். ஸோ ஒரு விஷயத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சா தான், அதை வந்து பயனுள்ள வகையில நாம பயன்படுத்துவோம். இப்போ நிகழ்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மதிப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா, அதை பயனுள்ள விதத்துல நாம பயன்படுத்துவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2, 3 மந்த்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அப்படி சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவ்வளோ துக்கம் எடுத்துக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. யாராவது இறக்க போறாங்க, இல்ல இறந்துட்டாங்கன்னா, we take so much pain and sorrow. ஆனா, நாம நல்லா இருக்கும்போது, do I value my life? என்னுடைய வாழ்க்கைய பத்தி நான் வந்து ஒரு மதிப்பா, அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேனா? நான் வந்து எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு. மனதளவுல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். உடல் அளவுல ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு வந்து அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னைக்கு ஒரு நாள் காலையில கண்ண தொறக்கிறேன். விழித்து எந்திரிக்கிறேன் தூங்கிட்டு. டு ஐ ஹேவ் சச் அ ஜாய்? அத வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன்னா, எனக்கு இன்னொரு அழகான நாள் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு அழகான நாள் நான் வாழ்வதற்கு இந்த பூமியில எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு, அத ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோமா? அப்படி இல்லன்னு சொன்னா, வி ஆர் டேக்கிங் லைஃப் ஃபார் கிராண்டட். லைஃப் ஃபார் கிராண்டட்னா, அத ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறது இல்ல. ஆனா யாராவது இறக்கும்போது இறந்துருவாங்கன்னு சொன்னா, நம்ம அப்ப துக்கப்படுறோம். ஆனா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அத வந்து பெருசா நினைக்கிறது இல்ல. ஸோ ஏன்னா திஸ் இஸ் அன் ஆட்டிட்யூட் ப்ராப்ளம். நமக்கு வந்து நம்முடைய மனப்பான்மை, வாழ்க்கையை பத்தி அவ்வளவு தெளிவாக இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு சொன்னா, இந்த காலங்காத்தால நாம எந்திரிக்கும்போது, ஆஹா! இன்னைக்கு வந்து அழகான ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நெனச்சோம்னா, அதனுடைய மதிப்பை தெரிஞ்சு நாம முழு நாளையும் பயனுள்ளதாக நாம வாழ்வோம். இல்ல அப்படின்னு சொன்னா, எப்போதும் போல ஒரு அ ரொட்டீன். ஒரு சாப்பிடுறதோ, ஒரு ஃபங்ஷன் போறதோ, வரதோ இப்படியா போயிடும். தென் தட் லைஃப் ஹஸ் நோ மீனிங். ஒவ்வொரு நாளையும் ஒரு அர்த்தமுள்ள நாளாக நாம வாழணும் அப்படின்னா, அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மதிப்பு தெரிஞ்சிருந்தா தான் வி கேன் பி ஃபுல்லி என்கேஜ்ட் இன் லைஃப். ஃபுல்லி என்கேஜ்ட் அப்படின்னாக்கா, ஒரு முழுமையான ஈடுபாடோடு நம்மால் வாழ முடியும். இப்போ உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு வாழ்ந்தோம் இல்லையா? காலையில இருந்து இப்ப எண்ட் ஆஃப் த டே. காலையிலேருந்து ஹோல் டே வி ஹேவ் லிவ்ட். பட் டிட் ஐ என்கேஜ் மைசெல்ஃப்? நான் முழு ஈடுபாடோடு நான் எல்லா காரியத்திலயும் காலையிலேருந்து ஈடுபட்டேனா? முழு ஈடுபாடு அப்படின்னு சொன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. நீங்க வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனஃப் டைம் குடுத்து, கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி, கடவுளே உலகத்துல யாரும் பசியோட இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையை உருவாக்கிவிட்டு, அந்த உணவு வந்து நம்முடைய உடலுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் உணவாக நான் வந்து சாப்பிட்டேனா? சாப்பிடுற நேரத்துல நான் வந்து மனசுல நல்ல சந்தோஷத்தோட சாப்பிட்டேனா? உடலுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டேனா? இல்ல நான் வந்து எப்படி சாப்பிட்டேன்? டிட் ஐ என்கேஜ் மைசெல்ஃப் ஃபுல்லி? முழு ஈடுபாடோடு அந்த 10, 15 நிமிஷம் நான் குடுத்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தென் ஐ கேன் சே ஐ அம் லிவிங் இன் த பிரசன்ட். நான் நிகழ்காலத்துல நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோடு, திருப்தியான மனநிலையோடு நான் வந்து நிகழ்காலத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வி ஆர் நாட் லிவிங்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are not living at all. பிரசன்ட்ட கூட விட்டுருவோம். நம்ம வாழவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப நம்ம அந்த சாப்பிடுற டைம்ல வாட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ்? என்னுடைய அனுபவம் என்ன? அந்த அனுபவத்தை நான் உணர்ந்து இருந்தா தான் நான் வாழ்ந்தேன்னே நான் சொல்ல முடியும். இப்ப நெறைய பேர காட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா நெறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் அவங்க வந்து பிரசன்ட்லயே இல்ல. அதனால தான் அவங்களுக்கு ஞாபகமே இல்ல. அந்த அனுபவமே இல்ல அப்படின்னு சொன்னா, ஐ டிட் நாட் லிவ் அட் ஆல். அனுபவத்தை நான் எடுத்துக்கல. அந்த சாப்பிட்ட ஒரு 10, 15 மினிட்ஸ் அந்த அனுபவமே நான் எடுக்கல அப்படின்னா, ஐ ஹேவ் நாட் லிவ்ட் அட் ஆல். ஸோ அப்போ எப்படி இருக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கை. இது வந்து எக்ஸாம்பிள் இஸ் ஜஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ். காலையிலேருந்து 18 ஹவர்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. 20 ஹவர்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. பட் 10 மினிட்ஸ் அந்த சாப்பிடுறது அப்படிங்கிறது இஸ் டைம் வித் மை செல்ஃப். நான் வேற யாரும் நான் இப்ப சாப்பிடுறேன்னா நான் தான் சாப்பிடணும் இல்லைங்களா? நான் மட்டுமே அதுல என்கேஜ்டா இருக்கேன். நான் மட்டுமே தனித்த ஒரு மனிதரா இருக்கிற ஒரு செயல்ல கூட நம்மளால வந்து அந்த அனுபவத்துல இருக்க முடியாது அப்படின்னா, தென் இமேஜின் நான் ஒரு 2 பேர் கூட தொடர்புல வரோம். 4 பேர் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவு நிகழ்காலத்துல இருந்திருப்போம். ஏன்னா நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்? அவசர யுகமா இருக்கு. எதுக்கெடுத்தாலும் அவசரம். எப்ப பார்த்தாலும் மணிய பார்க்கறது. எப்ப பார்த்தாலும் ஃபோன பார்க்கறது. அப்படின்னு வி ஆர் ஆல்வேஸ் ரஷ்ஷிங் டு த ஃபியூச்சர். மணிய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிகழ்காலத்திலேயே இல்ல. எதிர்காலத்துக்கே போய்கிட்டு இருக்கோம். ம். அவசரமா போறோம். எந்த எந்த நேரத்திலயும், எந்த காரியத்தை நாம செய்தாலும், அந்த காரியத்துல நாம எந்த அளவு ஈடுபாடோடு இருக்கின்றோமோ, அந்த அளவிற்கு தான் நாம் நிகழ்காலத்துல வாழறோம் அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லி என்கேஜ்ட் இன் வாட்டெவர் டாஸ்க் ஐ அம் டூயிங். எந்த காரியம் நாம முழு நாள்ல செய்தாலும், அந்த ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் ஈடுபாடை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, we are living in the present. ஓகேங்களா? இஸ் திஸ் கிளியர்? யாருக்கானும் ஏதானும் கேள்விகள் இருக்கா இதுவரை? இல்ல ஏதானும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் எல்லாரும் இருக்கிறீங்களா? இல்ல நான் தனியா பேசிட்டு இருக்கேன்? லாஸ்டா கேட்டுக்கலாம் சிஸ்டர். சாரி, லாஸ்டாவா? ஆமாங்க சிஸ்டர். எல்லாரும் மியூட் போட்டிருக்கேன். கடைசியா வச்சுக்கலாம். கடைசி கேட்கலாம். ஓகே. ஸோ இதுவரை நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, முழுமையான ஈடுபாடு, ஃபுல்லி என்கேஜ்ட் அத பத்தி கேட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நாம எப்படி இதுல முழுமையா ஈடுபட முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்சர்வேஷன் அப்படின்னா கவனம் கொடுத்து எல்லாத்தையும் பார்ப்பது. அப்சர்வ், பார்ப்பது. அப்ப இது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னாக்கா, த்ரூ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், 5 புலன்கள் வழியாக நாம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். அது நிகழ்காலத்துல மட்டுமே நம்மளால செய்ய முடியும். இப்ப நாம வந்து ஒரு வீட்ல உட்கார்ந்துருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். காலையில உங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டீங்க. நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அப்சர்வ், உங்கள சுத்தி என்ன நடக்குது? என்ன பாட்டு ஏதாச்சும் வெளியில போட்டுட்டு இருக்காங்களா? இல்ல எங்கேயாவது ஏதாவது வாசனை வருதா? வாட் இஸ் தட்? பிசிக்கலி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்கீங்க. போனா அங்க காலையில நீங்க ஆல் ஆஃப் யூ கேன் செக் ஃபார் யுவர் செல்ஃப். காலையில இருந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியில போனீங்களா? வெளியில எங்கேயாச்சும் போயிருக்கீங்க அப்படின்னா, அந்த எங்க போனீங்களோ அந்த இடத்த உங்க மனசுல நிறுத்துங்க. ஓகே. வெளியில எங்கேயும் போல, வீட்ல தான் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த மாரி வேலை முடிச்சுட்டு உட்கார்ந்தீங்க இல்லையா? அந்த ஒரு நெனப்ப வந்து நீங்க கொண்டு வாங்க உங்க முன்னால. அப்போ என்ன அப்சர்வ் பண்ணீங்க? போன இடத்துல நீங்க போன அந்த இடத்துல எப்படி இருந்தது? அ
போனப்ப அந்த இடத்துல வந்து ஸ்தூலமா, பிசிக்கலா என்ன பார்த்தீங்க? எத்தன பேர் இருந்தாங்க நீங்க அந்த இடத்துக்கு போனப்ப? அங்க வந்து அந்த பில்டிங் எந்த கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க? அங்க என்ன அந்த வாசல், அந்த கதவு எப்படி இருந்தது? உள்ள தொறந்தீங்களா? இல்ல கதவு வெளியில தொறந்ததா? அங்க என்ன ஏதானும் வேற என்ன பார்த்தீங்க? வாட் டிட் யூ அப்சர்வ்? நீங்க இதையெல்லாம் பார்த்து இருக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் லிவிங் இன் த பிரசன்ட். அதுபோல வெளியில எங்கேயும் போல, வீட்ல தான் இருந்தேன். உட்கார்ந்து இருந்தப்போ இந்த மாரி ஒரு பாட்டு கேட்டுச்சு. ஒரு சப்தம் இருந்துச்சு. இந்த காய்கறி இப்படி வித்துட்டு போனாங்க. இந்த மாரி இருந்தது. எதுவும் நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா, இந்த ஸ்தூலமாக பிசிக்கல் திங்ஸ் நாம வந்து அப்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா, இந்த நிகழ்காலத்துல வாழணும் அப்படிங்கிறப்போ, அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனம். நம்முடைய மனம் எந்த அளவுக்கு கடந்த காலத்துல இருந்தும், எதிர்காலத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்மளால நிகழ்காலத்துல இருக்க முடியும். அப்போ மனம் அப்படிங்கிறது சூட்சுமமான ஒரு விஷயம். மனசுல எங்க போச்சு மனசு? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர் யூ 100% ஹியர்? 100% இங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க மனசு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கா? மேபி 60% உங்களுடைய அட்டென்ஷன் இங்க இருக்கலாம். மீதி 40% எங்க போச்சு? நாளைக்கு காலையில என்ன சமையல்? இப்ப என்ன அனுப்பலாம் பசங்களுக்கு? அப்படின்னு அந்த மாரி எண்ணங்கள். பேக்கிரவுண்ட்ல வாட் எவர் மே பி. ஸோ இந்த மனதை வந்து நாம பார்க்கிறது இஸ் குவைட் டஃப். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்தூலமான விஷயங்களை நாம பார்க்கிறது வந்து சகஜம், ஈஸி. அதனால இந்த பிசிக்கல் திங்ஸ் நாம வந்து கவனம் கொடுத்து பார்க்க பார்க்க என்ன ஆயிடும்? நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். அதனால நம்மளால என்ன பண்ண முடியும்? சூட்சுமம். மனம் வந்து ரொம்ப சூட்சுமமான விஷயம். வெரி எப்படி சொல்றதுன்னா, சட்டில். அப்போ அதுக்கப்புறம் தான் அதுக்கு போக முடியும். ஸ்தூலத்திலேயே நம்மளால வந்து கவனம் கொடுக்க முடியல அப்படின்னா, நிச்சயமாக சூட்சுமமான விஷயத்துக்கு கவனம் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கீப் அப்சர்விங். கீப் அப்சர்விங். அப்படின்னா, நீங்க எதையாச்சும் இப்ப நீங்க கவனம் குடுக்கணும்னா, நீங்க பிரசன்ட்ல இருந்தா தான் கவனமே குடுக்க முடியும். சம் பீப்பிள் சே எனக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து இந்த புலன்களை வந்து ஈடுபடுத்தணும். கண், காது, வாய், மூக்கு இந்த 5 புலன்களை ஒரு காரியத்துல ஈடுபடுத்துறது தான் அப்சர்வேஷன். இப்ப ஏன் வந்து நம்ம வெளியில போன இடத்துல நீங்க என்னென்ன பார்த்தீங்க? என்ன சத்தம் கேட்டீங்க? யார பார்த்தீங்க? அந்த விஷயங்கள் எப்படி இருந்தது? அப்படின்னு என்ன அங்க நுகர்வு, என்ன வாசனை இருந்தது? இப்படின்னு ஏன் பார்க்க சொல்றோம்னா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இன்வால்வ்ட் இன் ஒன் டாஸ்க் அப்படின்னா, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா, நம்மளால நிகழ்காலத்துல இருக்க முடியும். ஸோ இந்த நிகழ்காலத்துல நாம ஏன் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எது செய்யணும்னாலுமே ஏன் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கிற லாபம் நமக்கு பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுன்னா, நமக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும் செய்யறதுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம பிரசன்ட்ல இருக்கிறோமோ, அந்த அளவு நம்மளால எஃபிஷியன்ட்டா இருக்க முடியும். எஃபிஷியன்ட் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல நாம வந்து நம்மளுடைய முழு எனர்ஜி போட்டு நம்மளால நல்ல ஒரு விதத்துல, பயனுள்ள விதத்துல நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியும். ஸோ, இந்த பிரசன்ட்ல நாம இருக்கணும் அப்படின்னாக்கா, முதல் விஷயம் வேர் டு ஐ பே அட்டென்ஷன். என்னுடைய கவனத்தை நான் எதுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது எவ்வளோ நேரத்துக்கு என்னால அதுல அந்த ஒரு விஷயத்துல கவனத்தை கொடுக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க ஆஃபீஸ் போயிட்டீங்க. வேலைக்கு போயிருக்கீங்க. அங்க போயிட்டு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சும்மா உங்க ஃபோன்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க சத்தம். ஹவ் கேன் யூ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் வொர்க் ப்ராப்பர்லி? இல்லைங்களா? அந்த டிஸ்ட்ராக்ஷன்.
ஃபோனுடைய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள். இப்ப ஃபோன் வந்து இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இப்போ உங்க வாழ்க்கையில அன்னைக்கு வந்து நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சம்திங் ஹேப்பன்ட், ஒரு சிச்சுவேஷன் வீட்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. பலவந்தமா உங்க மனசுல திரும்ப திரும்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பயும் இந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். சேம் திங், உங்க ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க வேலை முடிச்சுட்டு, பட் ஸ்டில் யுவர் மைண்ட் வில் பி, இந்த மைண்ட்ல வந்து ஆஃபீஸ் விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் ஐ ஆம் நாட் இன் த பிரசன்ட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, we have to learn to put a full stop. ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்து நம்ம கத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து பயப்படுற சில விஷயங்கள்னால நம்ம மனசுல வந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். கவலைப்படுறது, பயப்படுறது, இல்ல சந்தேகப்படுறது, இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ரெய்னிங் நம்ம சக்தி எல்லாம் உறிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை நம்ம பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளால நிகழ்காலத்துல இருக்கவே முடியாது. என்ன பண்ணுவோம்? தேவையில்லாம பயப்படுவோம் எல்லாத்தையும் பார்த்து. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ப்ராப்பர்லி. நம்ம வந்து கவலைப்படுறதாலயோ, துக்கப்படுறதுனாலயோ, பயப்படுறதுனாலயோ எந்த விஷயத்தையும் நாம முடிக்க போறது கிடையாது. ஒரு தீர்வை காண போறது முடியாது. அதனால நம்மளால பெஸ்ட் என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுட்டு, த ரெஸ்ட் சரண்டர் டு காட். கடவுள்ட்ட விட்டுட்டு விட்டுட்டு நாம பழகணும். கடவுள்ட்ட விட்டுறதுன்னா என்ன? ஐ எம் டூயிங் மை பெஸ்ட். என்னால அதுல பாசிட்டிவா எப்படிலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்றேன். ரெஸ்ட், மீதிய வந்து கடவுள்ட்ட விட்டுட்டு நாம கவலைப்படாம இருக்கணும். பகவானே எனக்கு சரியான வழிய காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட முற்றுப்புள்ளி வைக்க கத்துக்கணும் நாம. தென் வி கேன் லிவ் இன் த பிரசன்ட். அப்போ இந்த 2வது விஷயம் என்னன்னா, ஹவ் லாங் ஐ கேன் பே அட்டென்ஷன் டு ஒன் திங். அப்புறம் ஹவ் டீப் இஸ் மை அட்டென்ஷன். நான் வந்து எவ்வளவு ஆழமா என்னால வந்து ஒரு விஷயத்துல, இப்ப நீங்க ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல முழு ஈடுபாடு குடுத்து டீப்பா அந்த ஒரு வேலைய மட்டும் செய்யணும் வேலைக்கு போற இடத்துல. அப்ப வந்து மத்ததெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஹவ் டீப் மை அட்டென்ஷன் இஸ். அண்ட் தென் 4த் திங், வாட் ஆர் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? என்னுடைய மன சிதறலை வந்து எதெல்லாம், எந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மன சிதறலை வந்து கொண்டு வருது? இன்டர்னலா அது உள்ளுக்குள்ள எனக்கு இருக்கிற விஷயங்களா, இல்ல வெளியில மனிதர்களும் இவங்க வந்து என்னுடைய வேலையில இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம க்ளோஸா வந்து பார்க்கணும். அப்போ இந்த மனதை பற்றி பார்க்கும்போது, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நாம இருக்கணும் அப்படின்னா, முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆங்கிலத்துல அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஜாஸ்தி பயன்படுத்துறது இல்ல. ஆனா ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான விஷயம் அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படின்னா, இந்த நொடி நான் எவ்வாறு உணர்கின்றேன் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அதுதான் அவேர்னஸ். இப்போ இந்த நொடி ஹவ் டு ஐ ஃபீல்? எப்படி எல்லாரும் ஃபீல் பண்றீங்க? ஆர் யூ அவேர் அபவுட் இட்? அமைதியா ஃபீல் பண்றீங்களா? இல்ல இன்னும் உங்க மனசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கா? இல்ல ரொம்ப திருப்தியா இருக்கிறீங்களா? இல்ல ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ஹவ் டு யூ ஃபீல்? அது நம்ம எப்படி ஃபீல் பண்ணாலும் அத பத்தி பிரச்சனை கிடையாது. அது வந்து அடுத்த பிரச்சனை. அத எப்படி சரி பண்ணணும்? இஃப் இட் இஸ் அன்பிளசன்ட், அத எப்படி நாம மாத்திக்கலாம் அப்படிங்கிறது வேற பிரச்சனை. பட் இந்த க்ஷணத்துல நான் இப்படிதான் உணர்றேன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிருக்கிறோமா? இதுதான் அவேர்னஸ். விழிப்புணர்வுன்னா இதான். உணர்வுன்னா நமக்கு என்னன்னு தெரியும். விழிப்பு அப்படின்னா விழித்த நிலை, அலர்ட். அலர்ட் அப்படின்னா நான் இப்படிதான் உணர்றேன் அப்படிங்கிறதுல நான் அலர்ட்டா இருக்கணும். அது ஏன் அப்படின்னா, இந்த அவேர்னஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கை. பிரசன்ட்ல நிகழ்காலத்துல நான் வாழறேன்னா, என்னுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கு? இதை நான் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டயர்டா இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு தெரியுதா? உடனே அத மாத்திடணும் அந்த எனர்ஜி. கவலை அப்படின்னா அது வந்து உங்களுடைய சக்திய ஃபுல்லா உறிஞ்சிடும்.
உங்களுக்கு அந்த உத்வேகம், உங்களுக்கு ஒரு ஊக்கம், உற்சாகம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் ஃபுல்லா முழுங்கிடும் கவலைப்படுறதெல்லாம். ஸோ கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம்? ஸோ அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் விழிப்புணர்வுல இருக்கிறேன்னா, ஓ! நான் இப்ப இத கவலைப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இம்மீடியட்லி ஐ சேஞ்ச் மை தாட்ஸ். ஏன் கவலைப்படுறேன்? என்னால ஆனதெல்லாம் நான் செஞ்சுட்டேனே! நான் மீதிய பகவான்ட்ட சொல்ல போறேனே! பகவான் வந்து நம்பிக்கையோட நான் சாமி கும்பிடுறேன். நான் தியானம் பண்றேன். அப்படிங்கிறபோது, ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை எனர்ஜி. இல்லன்னா என்ன ஆயிடும்? இப்படியே நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் கவலைப்படுறது ஒரு பழக்கமாயி, அது ஒரு சுபாவமாகி, என்ன ஆயிடும்? டிப்ரஷன்ல போயிடும். ஸோ திஸ் இஸ் வை ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை அவேர்னஸ். விழிப்புணர்வு. என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா, நம்மளுடைய இந்த மனம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு மெஷின் மாதிரி. அது மிஷினுக்கு வந்து நல்லது, கெட்டது தெரியுமா? ஏன்னா மிஷினுக்கு உணர்வே இல்ல. அது என்ன பண்ணும்? மிஷின் அப்டின்னா, அது ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுபோல மனசுல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். எண்ணங்களை எல்லாம் நிறுத்தவே முடியாது. கண்ட்ரோலே பண்ண முடியாது. மனம் அப்டின்னா, அது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மனதுக்கு கைடன்ஸ் குடுக்கலாம். "மனமே நீ இப்படி சிந்தி. இதுதான் உனக்கு நல்லது, இது கெட்டது" அப்படின்னு மனதை கைட் தான் பண்ண முடியுமே தவிர, மைண்ட வந்து நிறுத்த முடியாது. எண்ணங்களை நிறுத்த முடியாது. ஏன்னா இட் இஸ் அ மெஷின். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு பே அட்டென்ஷன். நம்ம மனசுல என்ன சிந்திக்கிறோங்கிறதுக்கு நம்ம அட்டென்ஷன் பே பண்ணணும். அதுதான் நிகழ்காலத்தில் வாழ்வு. அப்போ அந்த அட்டென்ஷன் குடுத்து, அந்த எண்ணங்கள் பாசிட்டிவா இல்ல, ஆக்கப்பூர்வமா இல்ல அப்படின்னா, ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை தாட்ஸ் த்ரூ மை அவேர்னஸ். அப்போ பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த க்ஷணத்துல எது நடக்கிறதோ, த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் இஸ் ஹேப்பனிங். ஆக சிறந்தது எதுவோ அது நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங்ன்னு சொன்னா, இவங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் ஆயிடுவாங்க. இப்படின்னு நம்ம ஆசைகளை எல்லாம் நம்ம எது நடந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்னா, இந்த க்ஷணத்துல எது ஆக சிறந்தது நடக்க முடியுமோ, அது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல நினைக்கணும். ஏன்னா அதுதான் நடக்குது. ஏன்னா இப்ப பாருங்க ஒரு சூழ்நிலை இருக்கு. 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம். அதுல என்ன 2 பேர் அப்படின்னாலே ஒருத்தர் சரி, ஒருத்தர் தவறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கு. இல்லைங்களா? ஸோ நம்ம யார சரின்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த சூழ்நிலை நடந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாம வந்து என்ன பண்ணுவோம்? அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் நடக்குது. நாம வந்து அது சரியில்லன்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் நடக்குது. அப்படிங்கிற போது, நாம வந்து என்ன பண்றோம்? அத நெகட்டிவா நினைக்கிறோம். ஏன்னா நம்ம நினைச்ச மாரி அது நடக்கல. ஆனா நமக்கு என்ன தெரியும்? நடக்கிற அந்த விஷயத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? 3 காலங்களும் தெரியுமா? இன்னைக்கு இந்த 2 பேருக்குள்ள ஒருத்தர் வந்து இன்னொருத்தர ஏமாத்துறாங்க. பணம் வாங்கிட்டாங்க. ஆனா குடுக்கல. அவங்க பணமே குடுக்கலன்னு சொல்றாங்க வாங்கிட்டு. பட் டு வி நோ த ட்ரூத்? உண்மை நமக்கு என்ன தெரியும்? இந்த பிறவியில நம்ம என்ன பார்க்கிறோமோ இது மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த நிகழ்காலத்திற்கு ஒரு கடந்த காலம் இருக்கு. இல்லையா? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ, இதுதான் எதிர்காலத்திற்கு அடிப்படையாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு காரியத்துக்குமே 3 காலங்களினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்போ இந்த 3 காலங்களினுடைய கான்ட்ரிபியூஷன் இதன் அடிப்படையில தான் வாழ்க்கை என்ற நாடகத்துல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சது நாம பார்க்கறதெல்லாம், இப்போ இந்த வாழ்க்கையில நாம என்ன தெரிஞ்சிருக்கிறோமோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆத்மா அழிவில்லாததால கடந்த காலம் தெரியாது நமக்கு. ஆனா
இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் எதுவுமே யாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்றதா இருக்காது. எல்லாருடைய கர்ம கணக்கும் செட்டில் ஆகணும். எல்லாருக்கும் எது சரியோ, மனிதர்களை ஏமாத்திடலாம். சட்ட திட்டங்களை வந்து மேனிபுலேட் பண்ணலாம். சட்ட திட்டங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயும் வெவ்வேறு விதமான சட்ட திட்டங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் கூட என்ன பண்றாங்க? லஞ்சம் குடுத்து அப்படிலாம் மாத்தி என்னென்னவோ பண்றாங்க. சோ இந்த அளவுல ஏமாத்த முடியுமே தவிர, பெரிய அளவுல யாரையும் யாரும் ஏமாத்த முடியாது. அதுதான் கர்ம தத்துவம். இந்த மாதிரி அந்த பெரிய விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நாம புரிஞ்சிருக்கும்போது, வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த விதத்துல நாம் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா, இந்த க்ஷணத்துல வாட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் இஸ் ஹேப்பனிங். அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் திங்கிங். அப்போ இந்த நிகழ்காலத்துல இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறபோது, எப்படி நிகழ்காலத்துல இருக்கிறதுன்னா, மொமெண்ட் டு மொமெண்ட் நம்ம அவேர்னஸ் வச்சிருக்கணும். மொமெண்ட் டு மொமெண்ட். இப்ப எடுத்தோடனே வந்து உங்கள ஒரு 5 நிமிஷம் நீங்க எதையுமே சிந்திக்க கூடாது. நீங்க வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்னு மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இட் வில் பி வெரி டஃப். இட் வில் பி வெரி டஃப். 5 நிமிஷம் தான். ஆனா அந்த 5 நிமிஷம் நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் கவனத்த குடுக்கணும். வேற எதையுமே சிந்திக்க கூடாதுன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டு ஸ்டார்ட் வித். ஏன்னா நம்ம பழகல. ஆனா லிவிங் இன் த பிரசன்ட் அப்படின்னா, மொமெண்ட் டு மொமெண்ட் டு மொமெண்ட். மொமெண்ட்ன்னா இப்போ நம்ம ஒரு மூச்சு விடுறோமா, ஒரு மொமெண்ட். அடுத்த மூச்சு விடுறோமா, மொமெண்ட். ஸோ ஒவ்வொரு மூச்சிலையும் இது மாரி நாம் கவனத்தோடு நாம இருப்பதுதான் கான்சன்ட்ரேஷன் இல்ல லிவிங் இன் த பிரசன்ட் அப்படின்னு சொல்றது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு கவனம் கொடுக்கிறது, அந்த பழக்கம் அதெல்லாம் இல்ல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமான, ஒரு திருப்தியான வாழ்க்கையாக நம்மளால வாழ முடியாது. ஏன்னா, நம் மனதின் மீது நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. எங்க வேணா மனசு போகும், எப்பப்பயோ நடந்ததெல்லாம் சிந்திக்கும் அப்படின்னா, நிகழ்காலத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, இதை எதையுமே உங்களால வந்து முழுமையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா, கடந்த காலம் வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம் எந்த அளவுக்கு மனதுக்கு நம்முடைய மனதுக்கு நாம் மாஸ்டர் ஆகுறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளால நிகழ்காலத்துல வாழ முடியும். இல்லைன்னா கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டே நிகழ்காலம் வீணாயிடும். நிகழ்காலம் எப்படி இருக்கோ, இதை வைத்து தான் எதிர்காலம் உருவாகிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஐ எம் வேஸ்டிங் ஒன் டே. பழச நினைச்சுக்கிட்டு ஒரு நாள வீணாக்கல. ஆனா இந்த ஒரு நாள் வீணான ஒரு நாள் தான் என்னுடைய எதிர்காலமாக ஆகப் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால ஐ ஹேவ் டு கிவ் அட்டென்ஷன். ஸோ இப்போ இந்த மனதை பார்த்தோம் அப்படின்னா, மனதுக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்கு. என்னன்னா, நம்முடைய மனதை நம்பளால எப்படி வேணுமோ, அப்படி வந்து நம்மளால மனதை வந்து சிந்திக்க வைக்க முடியும். த்ரூ கைடன்ஸ். மனம் வந்து பாருங்க இஸ் எ மெஷின். எப்போதும் சிந்திச்சுட்டே தான் இருக்கும். The only choice we have to control our mind is to direct our attention. ஸோ இந்த மனம் எப்போதுமே சிந்திச்சுட்டு இருக்கும். அதை எப்படி நாம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நாம நம்முடைய கவனம் டு டைரக்ட் அவர் அட்டென்ஷன் டு வாட் வி வாண்ட் டு திங்க் அபவுட். எதை பத்தி நாம சிந்திக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயத்திற்கு நாம் கவனத்தை கொடுத்தோம் அப்படின்னா, மனதை நம் வழிக்கு கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நீங்க சாமி கும்பிடுறீங்க, இல்ல தியானம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களால அதுல முழுசா ஈடுபட முடியுதா? ஏன்னா நம்ம ரொம்ப அவசர உலகத்துல இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் கோயில்ல போயிருந்தா கூட, என்ன பண்றாரு ஐயர் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. அது கூடவே எல்லாரும் அவங்கவங்க என்ன ஐயர்ட்ட சொல்லணுமோ பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி நடக்குது பாருங்க பூஜை.
ஏன்னா யாருக்கும் டைம் இல்ல. இருந்து அவர் முடிச்ச அப்புறம் பேசிட்டு போக. அதனால அபிஷேகம் ஒரு பக்கம் தன்னால நடக்குது. இன்னொரு பக்கம் பேச்சும் நடக்குது. ஸோ இந்த மாரி நாம சாமி கும்பிடுறப்பயும் என்ன நம்ம மனசு ஒரே இடத்துல இருக்கா? சாமிய நினைச்சு நாம சாமி கும்பிடுறோமா? இல்ல நம்ம பிரச்சனைகள நினைச்சு சாமி கும்பிடுறோமா? வாட் இஸ் தட் வி ஆர் டூயிங்? அப்போ இந்த மனதிற்கு நாம என்ன பண்ணணும்? அது சிந்திப்பதை அதுக்கு நிறுத்த தெரியாது. இட் இஸ் அ மிஷின். நல்லது, கெட்டது எதுவும் தெரியாது. ஆனா, மனதை நம்ம வழிக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னா, மனதை ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட விஷயத்தை மனதை சிந்திக்க வைப்பதன் மூலம், மனதை நம் வழிக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு தான் தியானம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை. இப்ப தியானத்துல என்ன பண்ண போறோம்? தியானம் அப்படின்னு தியான் அப்படின்னாலே என்ன? அட்டென்ஷன் குடுப்பதுன்னு அர்த்தம். எதுக்கு அட்டென்ஷன் குடுக்குறோம்? நம் மனதுல உருவாக்கும் எண்ணங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா, என்ன நினைக்க போறோம்? நான் ஓர் அமைதியான ஆத்மா. நான் அமைதி ஸ்வரூப ஆத்மா. அமைதி என்னுடைய இயல்பான குணம். மை நேச்சுரல் நேச்சர் இஸ் பீஸ். பீயிங் பீஸ்ஃபுல். நான் அமைதி கடலினுடைய கடவுள் அமைதி கடலாக இருக்கிறார். அவருடைய மாஸ்டர் அமைதி கடல் குழந்தை நான். அப்படின்னு அமைதி, அமைதி, அமைதின்னு அமைதிய பத்தியே ஒரு 5 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம்னா, நம்ம மனம் அந்த 5 நிமிடங்களுக்கு அமைதியாக இருக்கு. ஸோ இப்படியாக நம்முடைய மனதை நாம ட்ரெயின் பண்ணணும். அப்போ என்ன ஆயிடும்? வி கேன் லிவ் இன் த பிரசன்ட். கடந்த கால எண்ணங்கள் வந்துச்சுன்னா, என்னால இது முடிந்து போன விஷயம். நான் இதை சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளால ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா, நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க சயின்டிஃபிக்கா ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து ஒரு நாளைக்கு 25,000 எண்ணங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சயின்டிஃபிக்கா சொல்றாங்க. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே. ஸோ டூ ஐ நோ என்னென்ன 25,000 எண்ணங்கள் என் மனசுல என்னென்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ நான் என்ன வாழ்க்கை அப்ப நான் வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு ஹோல் டே இல்லைங்களா? ஸோ இட் இஸ் நாட் கவுண்டட் அஸ் லிவிங் அட் ஆல். அத நான் வாழ்ந்தேன்னே நான் சேர்த்துக்க முடியாது. நான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு நல்ல வாழ்க்கையில இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அனுபவம் டசன்ட் மீன் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் சம்திங். எதை நாம கத்துக்கிறோம், ஒரு பாடத்தை படிச்சுட்டோம் அப்படின்னாலே, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். யாரையும் குத்தம் குறை சொல்லாம, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன படிக்கணும்? அப்படின்னு அந்த லேர்னிங் ஆட்டிட்யூட் எப்போதும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, we are living in the present. ஸோ அந்த மாதிரி வந்து நாம மனதை ஒரு நெறிப்படுத்த கத்துக்கணும். அதுதான் வந்து மனதினுடைய சக்தியை நம்ம வந்து பிரயோகம் பண்றது. ஸோ ஏன் நாம இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ தட் வாட் இஸ் வேல்யூபிள், எது வந்து மதிப்புமிக்க விஷயங்கள், எதுல எனக்கு நன்மை இருக்கோ அந்த விஷயங்களில் நான் கவனம் செலுத்த முடியும். அதனால தான் இந்த பேயிங் அட்டென்ஷன், கவனம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டாப் ஹியர். அண்ட் இஃப் யூ நான் இங்கே நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கவனம் கொடுக்கிறது இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேஷன். அதுதான் வந்து கீ ஃபார் சக்சஸ். நாம வாழ்க்கையில எதுல வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து வேணும். அப்போதான் நம்மளால வாழ்க்கையில நாம நினைக்கிற விஷயங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள் என்ன இருக்கோ, நிறைய நேரத்திற்கு நாம எந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கிறோம், எந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும். இப்ப நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நெகட்டிவ் தான் நடந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில.
ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒரு துளி சக்தி. நான் எந்த விதமான சக்தியை இன்வெஸ்ட் பண்றேன். இப்ப எல்லாரும் முதலீடு செய்றாங்க இல்லையா? சோ லாபம் வர இடத்துல தானே எல்லாம் முதலீடு செய்ய விரும்புவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாம, நஷ்டம் வர இடத்திலேயே முதலீடு பண்ணிட்டு இருக்கோம். நஷ்டம்னா என்ன? கவலை, துக்கம், பயம், அசாந்தி, சந்தேகம், ஆல் தட் இஸ் நெகட்டிவ். இதெல்லாம் நஷ்டம் கொடுக்கும் வியாபாரம். இதையே நாம சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இதுதான் வளரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நம்பிக்கையையும், தைரியத்தையும் பயன்படுத்தி, ஆக்கப்பூர்வமான சிந்தனையில வரணும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்னா, எது ஆக சிறந்ததோ அது நடந்து கொண்டிருக்கு. கஷ்டங்கள் வருது வாழ்க்கையில, ஓகே பரவால்ல. எல்லாம் எதற்கு வருதுன்னா, முடிந்து போவதற்காக வருகிறது. ஏன்னா இன்னைக்கு எது நம்ம வாழ்க்கையில வந்தாலும், அதற்கான ஒரு கணக்கு, பழைய கணக்கை நாம உருவாக்கி இருக்கிறோம். அதனால அது நிகழ்காலத்துல வந்திருக்கு. இப்ப நிகழ்காலத்துல எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு நாம அதை முடிக்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்துல அது தொடர முடியாது. ஏன்னா நான் முடிக்கிறேன். முடிக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கணும். வந்திருக்கிறது நெகட்டிவ். நானும் திரும்ப ஏன்னு கேட்டு இன்னும் நெகட்டிவ் ஆக்குனா, எதிர்காலத்திலயும் நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய எண்ணங்களும், உணர்வுகளும் நெடுநாளைக்கு நாம என்ன வச்சிருக்கிறோமோ அதுதான் வெளிப்படும். மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ரியாலிட்டி. மேனிஃபெஸ்ட் இன் ரியாலிட்டி அப்படின்னா, யதார்த்தத்துல அதுதான் வரும். அதனால எப்போதும் நாம் பாசிட்டிவாகவே சிந்திக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்டாப் ஹியர்.